பரமக்குடி தமிழகம் வெற்றிக்கழகம் சார்பாக நீங்கள் போட்டியிட்டீங்களா? வணக்கம். என் பேர் ஜி கோபிராஜன். எம்ஏஎம்பி பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு தாவேகா கேண்டிடேட்டாக போட்டியிட்டேன். ஓகே சார். இப்போ பரமக்குடி சட்டமன்ற தொகுதி பிரச்சார பணிகளை நீங்கள் தொடங்கிட்டீங்களா? சார், அப்போ மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்குது? நல்ல வரவேற்பு இருக்குது. இளைஞர் மத்தியில், மகளிர் மத்தியில், பெரும்பான்மை மக்கள் இந்த வாட்டி விசில் சின்னத்துக்கு தாவேகா ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக கொடுத்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட கட்சியும் பண்ணாத அரசியலை திராவிடர் அதுக்கு மீறி ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் இயக்கமாக தாவேகாவை பார்க்குறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்துக்காக, விருப்பத்துக்காக ஒரு நல்ல தலைவர் கிடைக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட் களத்தில் நல்லாவே தெரியுது எங்களுக்கு. எங்கே போனாலும் ஆட்பெருக்கிற கூட்டமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, எல்லா ஜாதி மதம் இனம் மீறி எல்லாருமே சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எந்த மாதிரி விஷயங்களை முன் வச்சு நீங்கள் வாக்கு சேகரிக்கீங்க? அதாவது இளைஞர் மத்தியில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் விஜய் வர்றதுக்கு முன்னாடி இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆர்வம் இல்லாமல், அரசியலை பற்றி எதுவும் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியல் வேணும். இந்த திராவிட கட்சியில் ஒரு பொதுவான அரசியலை கொண்டு போனாங்க. நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், ஒரு பேசிக் நீட்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படிலாம் சொல்லி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இளைஞர்களுக்கு தனியான எதுவுமே சொல்ல வரல. நான் பரமக்குடியே பார்த்தீங்கன்னா இளைஞருக்கு என்ன பண்ணலான்னு விரும்புகிறேன்னா, ஒரு மினி ஸ்டேடியம். நான் கிரவுண்டில் போய் பார்த்தா நிறைய கிரவுண்ட் இருக்குது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லை. அப்போ நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மினி ஸ்டேடியம் பரமக்குடியில் கண்டிப்பாக வரும். ஒரு ஸ்டேடியத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் விளையாட்டை கொண்டு வந்தீங்கன்னா அது மூலிமா இளைஞர்கள் இந்த கெட்ட வழிக்கெல்லாம் போக மாட்டாங்க. நிறைய போதை வஸ்துக்கெல்லாம் ஏகப்பட்டது இந்த தொகுதியில் சுற்றிட்டு இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும், அது மாற்று எப்படி கொடுக்கணும், விளையாட்டு கொண்டு போகணும், ஒரு உடற்பயிற்சி கொண்டு போகணும். நான் மெயின் கோரிக்கை இளைஞர்களுக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு எம்எல்ஏ ஆகணும்னா ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்படும். வரக்குள்ள ஒரு மினி ஸ்டேடியம் இருக்கும். அது மூலிமா இளைஞர்களை விளையாட்டுக்கு போகிறதுக்கு இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, பொழுதுபோக்கு. அதுவும் அதை ஒரு பொழுதுபோக்காக கொண்டு போவாங்க. இது தவிர பூங்காக்கள், நிறைய பூங்காக்கள் கொண்டு வரலாம். சின்ன வயசு இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் 18 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, 10th +2 படிக்கிறவங்களுக்கும் நிறையா ஒரு லைப்ரரி மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் மாதிரிலாம் கொண்டு வரலாம் பிளான் இருக்குது. இதில் சொல்லி இளைஞர்களுக்கு ஓட்டு சேர்க்குறது. அப்புறம் இளைஞர் சைடு என்ன சொல்கிறோம், நம்ம வந்துட்டோம்னா எங்கள் தலைவர் அறிக்கையில் சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த போதை ஒழிக்கிறதுக்காக இந்த பள்ளிக்கூடங்களில், காலேஜுகளில் தனி மன்றங்கள் உருவாக்க பண்ணி அவங்க கவுன்சிலிங் பண்ணி இந்த போதை வசதிலலாம் போகாத மாதிரி அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். இப்போ சார், குறிப்பாக இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு, ஆமாம் சார், அது கொண்டு வர்றதுக்கு ஒரு நானே ஒரு கல்வி சார்ந்த இதுதான் வரேன். நானே ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க தான். சிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் ஹெல்த் எஜுகேஷன் சென்னை ஆவடி இருக்கு. அது மூலியமா நிறைய பல ஆயிரம் பேருக்கு நம்ம கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். பயிற்சி நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி நிறுவனத்தில் இலவச கல்வி கொடுக்குறோம். நான் ட்ரஸ்டே வச்சிருக்கேன், சிகா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமா. அந்த ட்ரஸ்ட் மூலம்